ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கான அப்டேட்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே 2024 ரிலீஸ் ஆன ரோட் ஹவுஸ் மூவி பார்த்துருப்பீங்க. ரோட் ஹவுஸ் மூவிக்கு நம்ம அமேசான் செகண்ட் பார்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டேன். பட் இந்த மூவியோட இன்னொரு அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரோட் ஹவுஸ் 2 மூவியை டைரக்டர் காய் ரிச்சி டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் ரிச்சி இந்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு சில சோர்ஸஸ்லாம் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, இவர் இந்த மூவி விட்டு வெளியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரூமராக தான் இப்போதைக்கு இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் என்ன ரீசன் அப்படிங்கிறதும் இன்னும் நம்ம அமேசான் சைடிலேருந்து இன்னும் சொல்லலை. ரோட் ஹவுஸோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டக் கிளிமன் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். மூவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மூவி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1970s ரிலீஸ் ஆன ஒரு மூவிஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. காய் ரிச்சி கூட ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேரக்டர் தான். ஸோ அவரோட மூவிஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆக்ஷன் கலந்த மூவிஸ்லாம் நல்லா பண்ணுவார். காய் ரிச்சி ரோட் ஹவுஸ் 2 மூவியை விட்டுட்டு வெளியில் போகிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அமேசான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அமேசான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோட் ஹவுஸ் 2 மூவிக்காக கேஸ்ட்டையும் அப்புறம் டைரக்டரையும் இப்போ தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மூவியில் நடிச்சிருந்த டேவ் பட்டிஸ்டாவை இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகைன் மற்றவர்களுக்கெல்லாம் இப்போது கேஸ்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போது டைரக்டர் வேறு இல்லையா, ஸோ அதனால் இன்னொரு டைரக்டர் வேறு தேட வேண்டியது இருக்குது நம்ம அமேசானுக்கு. ஸ்பாட் மூவி பார்த்தீங்கன்னா டக் கிளிமன் டைரக்ட் பண்ணியிருந்தார். மேபி நம்ம டக் கிளிமன் கிட்டேயே கூட மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து அமேசான் டைரக்ட் பண்ண சொன்னாலும் சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட் மூவி ரொம்ப நல்லா தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அகைன் அவர்கிட்டே கூட டைரக்ட் பண்ண கொடுத்தாலும் கொடுக்கலாம் அமேசான். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? டக் கிளிமன்ஸ் டைரக்ட் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை காய் ரிச்சி டைரக்ட் பண்ணால் இந்த மூவி நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, காய் ரிச்சி அகைன் இந்த மூவிக்குள்ளே வர்றது ரொம்பவே டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அமேசான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. யாருக்கெல்லாம் ரோட் ஹவுஸ் மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லியிருக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ரோட் ஹவுஸ் 2 மூவிக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அமேசான்ஸ் இந்த அப்கமிங் செப்டம்பர் மந்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கேஸ்டிங் ஒர்க் கொஞ்சம் மின்னிக்கு இருக்கிறதுனால அதை சீக்கிரமாகவே முடிக்க பார்ப்பாங்க. ஸோ டைரக்டரை வேறு தேடணும். சரி பார்ப்பேன். எனக்கு கிளிமன் டைரக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கான அப்டேட் முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல அப்டேட்டில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், see you.